அவர் வந்து அரெஸ்ட் பண்ணிக்கிறத வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா, திமுக அவர் வந்து இப்ப ரீசென்ட்டா கூட பேசினாங்க. ஒரு ஒரு இந்த இவ்வளோ பெரிய அரசு இயந்திரம் ஒரே ஒரு யூடியூப் சேனல பார்த்து பயப்படுது. அப்ப இவங்களுக்கு என்னன்னா, ஒரே ஒருத்தவங்க கூட வந்து தைரியமா வெளியில வந்து பேசக்கூடாது. ஒரே ஒருத்தவங்க கூட வந்து பேசக்கூடாது. அப்படி நீங்க பேசுனா சவுக்கு சங்கர் அவர்களுக்கு என்ன ஏற்பட்டதோ, அதுதான் மத்தவங்களுக்கும் ஏற்படும். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்த காட்டுறாங்க. ஏன் அத நான் அப்படி சொல்றேன்னா, அவர் முதல் முறை அங்க கைது செய்யப்பட்டு கடலூர் சிறையில இருந்தார்ல. அப்ப இருக்கும்பொழுது அவருக்கு மிகப்பெரிய ஆதரவு வந்தது. அரசியல் தலைவர்கள் வந்து பல பேர் வந்து கருத்து தெரிவிச்சாங்க. நீங்க வந்து அரெஸ்ட் பண்ணது வந்து தவறு. இப்படி அரெஸ்ட் பண்ணக்கூடாது. அப்படிலாம் சொன்னீங்க. அதேபோல சமூக வலைதளங்கள்லயும் ட்ரெண்ட் ஆயிடுச்சு. சவுக்கு சங்கர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயங்கள்லாம் வந்து ட்ரெண்ட் ஆயிடுச்சு. ஏன் அரெஸ்ட் பண்ணாங்க? கவர்மெண்ட்டுமே வந்து ஒரு கட்டத்துல யோசிச்சாங்க. ஐயோ! நம்ம தெரியாம அரெஸ்ட் பண்ணிட்டோம் போல. ஏன்னா கூட்டணி கட்சியில இருக்கிற அப்பொழுது இருந்த திருமாவளவன் ஆகட்டும், கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் அவங்க வந்து இந்த மாரி வந்து விமர்சனம் பண்ணாங்க. உங்கள பத்தி ஏதாவது பேசினா இப்படிதான் அரெஸ்ட் பண்ணுவீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு. அதேபோல எதிர்க்கட்சியான அதிமுகவும் வந்து இப்படிதான் வந்து ஆதரவு தெரிவிச்சாங்க. ஆ அவர் யூடியூபரோ, பத்திரிக்கையாளரோ அதெல்லாம் தாண்டி அவர் உண்மைய பேசுறாருல்ல. பத்திரிக்கையாளர்ல இருக்க நெறைய பேரே வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அந்த அளவுக்கு வந்து இருந்தாரு. அது முதல் அரெஸ்ட்டு. இது வந்து 4வது அரெஸ்ட். இன் பிட்வீன் வந்து இந்த கவர்மெண்ட் 5 வருஷத்துல 4 முறை வந்து கைது பண்ணியிருக்காங்க.